அன்பு நிறை மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு புனித சவேரியார் கத்தோலிக்க பொறியியல் கல்லூரி சார்பாக வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் இந்த நேரத்தில் உரித்தாக்கிக் கொள்ளுகின்றோம். கடவுள் மனிதனை நிறைந்த செல்வமோடு படைத்திருக்கிறார். மனித ஆற்றலோடு படைத்திருக்கிறார். கற்பனை திறத்தோடு படைத்திருக்கிறார். மனிதனுடைய நுண்ணறிவிற்கு முன்னால் எந்த விதமான நுண்ணறிவும் ஈடுகட்ட இயலாத விதத்தில் மனிதனை படைத்திருக்கிறார். ஆனாலும் இன்று மனிதனை ஆட்கொள்ளக்கூடிய ஒன்று செயற்கை நுண்ணறிவு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்று பார்க்கின்றோம். இந்த மனித சமூகத்திற்கு இது ஒரு அச்சுறுத்தலாகவும் இருப்பது போன்ற உணர்வை இது ஏற்படுத்துகிறது. ஹியூமன் இன்டெலிஜென்ஸ் பெரிதா அல்லது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பெரிதா? மனிதனுடைய நுண்ணறிவிற்கு முன்னால் செயற்கை நுண்ணறிவு தோற்று போகிறதா இல்லது செயற்கை நுண்ணறிவு மனித நுண்ணறிவை தோற்கடிக்கிறதா என்பது இன்று எல்லா தளத்திலும் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்ற ஒரு விவாதமாகவே இருக்கிறார். இந்த நாளிலே புனித சவேரியார் கத்தோலிக்க பொறியியல் மாணவர்கள் அவர்களோடு இணைந்து பேராசிரியர்கள் ஒரு சிறிய கலந்துரையாடலை செய்ய இருக்கிறார்கள். இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்று சொல்லக்கூடிய செயற்கை நுண்ணறிவு எந்த விதத்தில் இந்த மனித சமூகத்திற்கு பல்வேறு நன்மைகளை செய்திருக்கிறது, செய்து கொண்டிருக்கிறது, இன்னும் செய்யும். அதே நேரத்தில் இந்த செயற்கை நுண்ணறிவு வந்ததனால் எந்த அளவுக்கு மனித ஆற்றல் குறைபட்டிருக்கிறது, அல்லது மனிதனுக்குள்ளே இயல்பாக இருக்கக்கூடிய கற்பனை வளம், இயல்பாக இருக்கக்கூடிய அந்த நுண்ணறிவின் ஆற்றல் எப்படி இந்த ஒரு செயற்கை நுண்ணறிவினால் பின்தள்ளப்பட்டிருக்கிறது என்ற ஒரு கண்ணோட்டத்திலே கிரிட்டிக்கல் திங்கிங், கிரிட்டிக்கல் அனாலிசிஸ் என்று சொல்லுகின்றோம். விமர்சன கண்ணோட்டத்தோடு நம்முடைய மாணவ செல்வங்களும் பேராசிரியர்களும் இந்த கலந்துரையாடலுக்காக வந்திருக்கிறார்கள். இப்போது மாணவி ஆஷிகா இந்த செயற்கை நுண்ணறிவு கடந்து வந்த பாதை என்ன, அதனுடைய தொடக்கம் என்ன, அது எங்கே சென்று கொண்டிருக்கிறது என்ற அடிப்படையிலே நம்மோடு கலந்துரையாடலை இணைகிறார்கள். அவர்களோடு இணைந்து மற்ற சக மாணவர்கள் மாணவிகளும் இணைந்து கொள்ள இருக்கிறார்கள். வாங்க ஆஷிகா. கண்டிப்பாக ஃபாதர், விரிவாகவே கூறுகிறேன். தன்னிச்சையாக செயல்படும் கணினியே செயற்கை நுண்ணறிவாகும். இது கம்ப்யூட்டர் சயின்ஸ், அதாவது கணினி அறிவியல் என்னும் துறையின் ஒரு பகுதியாக காணப்படுகிறது. மனிதன் கற்றல், புரிதல், முடிவெடுத்தல், சிக்கல்களை தீர்க்கும் திறன் போன்ற அறிவு சார்ந்த திறன்களை தானாக கம்ப்யூட்டர் மூலமாகவும் ரோபோட் மூலமாகவும் செய்யும் தொழில்நுட்பமாக காணப்படுகிறது. இது தரவுகளை சேகரித்து அதை கற்று செயல்படுத்தும் ஒரு தொழில்நுட்பமாக பார்க்கப்படுகிறது. எண்ணற்ற தரவுகளை எடுத்து அதை கடந்த காலத்தை பற்றி கற்றுக்கொண்டு எதிர்காலத்தை பார்த்து முடிவெடுக்கக்கூடிய துறையாக காணப்படுகிறது. இதை இன்னும் எளிதாக எடுத்துக்காட்டோடு ஸ்னேகா உங்களால் கூற முடியுமா? ஆமாம் ஆஷிகா, இதை சற்று எளிமையாக சொன்னால் மனிதரை போல சூழ்நிலைகளை புரிந்து கொண்டு அதற்கேற்ப முடிவுகளை எடுத்து திறன்பட செயல்படும் கணினி அமைப்புகளே செயற்கை நுண்ணறிவாகும். உதாரணமாக செல்ஃப் டிரைவிங் கார்ஸ், அதாவது தானாக இயங்கும் கார்கள். இந்த கார்கள் கேமராஸ், சென்சார்ஸ் மற்றும் ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி சுற்றுப்புறத்தை கண்காணித்து கொண்டிருக்கும். ஒரு மனிதன் அல்லது வாகனம் இடையில் வந்தால் ஏஐ அதை உடனடியாக புரிந்து கொண்டு அதற்கேற்ப பிரேக் போட வேண்டுமா, வேகத்தை கட்டுப்படுத்த வேண்டுமா அல்லது மாற்று திசையில் செல்ல வேண்டுமா என்று தீர்மானிக்கிறது. இதனால் விபத்துகள் பல தடுக்கப்படுகின்றன. அமெரிக்கா, சீனா போன்ற நாடுகளில் இது பெரிதும் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இது வளர்ந்து வரும் ஏஐ தொழில்நுட்பத்திற்கான ஒரு மிக சிறந்த எடுத்துக்காட்டு. சரி, இப்போது இந்த ஏஐ, அதாவது செயற்கை நுண்ணறிவு எவ்வாறு வளர்ச்சி பெற்றது என்பதை பற்றி ஆகாஷ் அவர்கள் கூற முடியுமா? செயற்கை நுண்ணறிவு சமீப காலத்தில் உருவானதல்ல. சுமார் 75 ஆண்டுகளுக்கு முன்னே அது உருவாக தொடங்கியது. சுமார் 75 ஆண்டுகளுக்கு முன், அதாவது 1950ஆம் ஆண்டு, கணினி அறிவியலின் தந்தை ஆலன் டியூரிங் என்பவர் முதலாக மிஷின்களால் மனிதர்களைப் போல சிந்திக்க இயலுமா என்ற கருத்தை முதலாக கொண்டு வந்தார்.
பின் இது ஒரு துறையாக வளர்ந்தது. 1956ஆம் ஆண்டு ஜான் மெக்கார்டி என்ற விஞ்ஞானி முதலாக செயற்கை நுண்ணறிவு என்ற பதத்தை முதலாக பயன்படுத்தினார். பின் படிப்படியாக செயற்கை நுண்ணறிவு வளர்ந்து கொண்டே வந்தது. பின் 1970 வரை வளர்ந்து வந்த இது மிக நலிவை சந்தித்தது. இதற்கு காரணம் அன்றைய காலத்தில் தரவுகள் எண்ணற்றதாக இல்லை, அதே நேரம் கணினியின் வேகமும் மிகவும் குறைவாகவே இருந்தது. இதனால் நலிவுற்ற இந்த துறை மீண்டும் படிப்படியாக வளர்ந்து 1990ஆம் ஆண்டு இணையம் உருவாகியது பின் மிகப்பெரிய அளவில் வளரத் தொடங்கியது. இணைய வளர்ச்சியின் காரணமாக தரவுகள் எண்ணற்றவை மனிதனால் சேகரிக்க முடிந்தது, தகவல்களை பரிமாறிக்கொள்ள இயன்றது. எனவே இது மிகப்பெரிய துறையாக வளரத் தொடங்கியது. பின் 2020ஆம் ஆண்டுக்கு பின் அனைத்து துறைகளிலும் மிகப்பெரிய அளவில் ஆதிக்கம் செலுத்தி வருகின்றது செயற்கை நுண்ணறிவு. சாரா, இந்த செயற்கை நுண்ணறிவின் தரவுகளை எந்த வகையில் இது டெக்னிக்கலாக வேலை செய்கின்றது என்பதை குறித்து நீங்கள் கூற இயலுமா? ஆம், ஏஐல யூஸ் பண்ணுற டெக்னிக்ஸ் மிஷின் லேர்னிங். இதை யூஸ் பண்ணி வடிவங்களை கண்டுபிடிச்சி அதுக்கான சொல்யூஷன் கொடுக்குறாங்க. டீப் லேர்னிங் முக அடையாளம், குரல் அடையாளம் போன்ற கஷ்டமான கேள்விகளுக்கு சொல்யூஷன் கொடுக்குறாங்க. நியூரல் நெட்வொர்க் தகவல்களை சேர்த்து வடிவங்களை அறிந்து அதற்கேற்ற சொல்யூஷனை கொடுக்குறாங்க. நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் சாட்பாட் யூஸ் பண்ணி மொழிபெயர்ப்பு பண்ணுறோம். இதில் வாய்ஸ் அசிஸ்டன்ட் யூஸ் பண்ணுறோம். கம்ப்யூட்டர் விஷன், ஃபேஸ் ரெகக்னேஷன், மருத்துவ படை போன்ற ஆய்வுகளில் இதை நம்ம பயன்படுத்துகிறோம். எக்ஸ்பர்ட் சிஸ்டம் மருத்துவம், வங்கி போன்ற துறைகளில் ஆலோசனை கூறும் உதவியாளராக இதை யூஸ் பண்ணுறோம். ரோபோட்டிக்ஸ் மருத்துவம், விண்வெளி போன்ற துறைகளில் இதை நம்ம யூஸ் பண்ணிட்டு வரோம். இந்த அல்கரிதம் அண்ட் டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம ஏஐ ட்ரெயின் பண்ணுறோம். வெம்ஷியா, ஏஐ எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்கிறீங்களா? ஏஐ பயன்பாட்டை நம்ம பார்க்கும்போது ஏஐ நிறைய துறையில் இப்போ பயன்படுத்துகிறாங்க. ஏஐ நம்முடைய நேரத்தை மிச்சப்படுத்துகிறது. அதாவது ஒரு பெரிய பாடப்பகுதியை கொஞ்ச நேரத்திலேயே சுருக்கி தருகிறது. மட்டும் இல்லாமல் ஒரு புதிய ஐடியாவை உருவாக்குறதுக்கு மிகவும் உதவியாக இருக்கிறது. அதாவது பிஸ்னஸ் ஐடியாவாக இருக்கலாம், இல்லாமல் அதாவது மொழியாக்கம் செய்வதற்காக, அதாவது தமிழிலிருந்து ஆங்கிலம் இல்லைனா ஆங்கிலத்திலிருந்து தமிழ் போன்றவற்றை அது மொழியாக்க உதவுகிறது. மட்டும் இல்லாமல் மெடிக்கல் ஃபீல்டுன்னு பார்க்கும்போது எக்ஸ்ரே அல்லது ஸ்கேன் போன்றவற்றை முதற்கட்டத்திலே நம்ம ஆய்வு செய்வதற்கு உதவியாக இருக்கிறது. அதாவது ஒரு கேன்சர் பேஷண்ட் இருக்கிறாங்க, அவங்களுடைய எக்ஸ்ரே ரிப்போர்ட்டையும் ஒரு நார்மல் பேஷண்ட்டான எக்ஸ்ரே ரிப்போர்ட்டையும் அது கம்பேர் பண்ணி அதில் என்னெல்லாம் பிரச்சனை இருக்கிறது அப்படியே அதை ஒரு சில நேரத்திலே நமக்கு டாக்டர்ஸ்க்கு உதவி செய்கிறது. மட்டும் இல்லாமல் விவசாயத்துறையை பார்க்கலாம். அதாவது எந்த நேரத்தில் மழை வருங்கிறத கணிக்கிறதுக்காக இருக்கலாம், பயிர் நடுவதற்கான மண் வளம் எப்படி இருக்குங்கிறத அறிந்துக்கிறதுக்கெல்லாமே நம்ம ஏஐயை பயன்படுத்துகிறோம். மட்டும் இல்லாமல் சிறு தொழில்கள், அதாவது சில கம்பெனிஸில் லோகோ அல்லது கஸ்டமர் சப்போர்ட் போன்றவற்றை குறைந்த செலவில் செய்வதற்கு நாம் ஏஐயை பயன்படுத்துகிறோம். மட்டும் இல்லாமல் மனிதர்கள்னு பார்க்கும்போது மாற்றுத்திறனாளிகள், அவங்களுக்கு எளிமையான முறையில் மொழியை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ஸ்பீச்சிலேருந்து டெக்ஸ்டாகவோ அல்ல அந்த டெக்ஸ்ட்டை ஒரு ஆடியோவாகவோ மாற்றுவதற்கு உதவி செய்கிறது. மேலும் கோடிங், டேட்டா சயின்ஸ் போன்ற துறைகளிலும் ஏஐ அதோடைய வேலை வாய்ப்பை இப்பொழுது அதிகரித்துள்ளது. மேலும் இன்ஜினியரிங் ஃபீல்டில் எப்படி பயன்படுத்தும் என்கிறத அபிஷாக்கிட்டேருந்து கேட்கலாமா? ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இன்று பொறியியல் துறையில் மிகவும் ஒரு முக்கியமான தொழில்நுட்பமாக உள்ளது. இது பொறியாளர்களுக்கு வேலைகளை எளிதாக செய்யவும் துல்லியமாக செய்யவும் பயன்படுகிறது. மேலும் கடினமான பிரச்சனைகளுக்கு சிறந்த தீர்வை கண்டுபிடிக்கவும் உதவுகிறது. குறிப்பாக ப்ரெடிக்டிவ் மெயின்டெனன்ஸ் ஏஐ சென்சார் டேட்டாவை ஆராய்ந்து இயந்திரங்களில் இருக்கும் பழுதுகளை முன்பே ப்ரெடிக்ட் செய்வதற்கு உதவுகிறது. இரண்டாவதாக ஜெனரேட்டிவ் டிசைன் ஏஐ பலவிதமான வடிவமைப்புகளை உருவாக்கி அதில் எது சிறந்தது என்பதை கண்டறிந்து அதனை பரிந்துரைக்கிறது. மூன்றாவதாக குவாலிட்டி இன்ஸ்பெக்ஷன் ஏஐ கம்ப்யூட்டர் விஷன் என்னும் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி உற்பத்தி பொருட்களில் ஏதேனும் குறைபாடுகள் உள்ளனவா என்பதை முன்பே அறிய உதவுகிறது. நான்காவதாக ரொபோட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன் ஏஐ மூலம் இயக்கப்படும் ரோபோக்களை பயன்படுத்தி உற்பத்தி வேலைகளை மனித உதவியின்றி தானாகவே செய்ய உதவி செய்கிறது.
ஐந்தாவதாக எனர்ஜி மேனேஜ்மெண்ட். ஏஐ ஆற்றல் உற்பத்தியை மேம்படுத்தி மின் நுகர்வை குறைக்க பயன்படுகிறது. அடுத்ததாக ஏஐ பற்றிய கருத்துக்களை பேராசிரியர் ஜெமிலா அவர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்வோமா? ஏஐயின் பயன்பாடுகளை நம்முடைய மாணவிகள் மிக அருமையாக கூறினார்கள். சரிதானா ஃபாதர்? அருமையாக சொன்னாங்க இல்லையா? ஆனால் என்னுடைய சிந்தைக்கு சில கேள்விகள். இன்று ஏஐ அனைத்து விதமான செயல்களையும் மிக துரிதமாக செய்கின்றன, மிக தீர்வுகளை மிக துல்லியமாக காட்டுகின்றன என்று எல்லா துறைகளுமே ஏஐ நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் அப்படி இருக்க மனிதனுடைய ஆற்றல்கள் எந்த அளவிற்கு பாதிக்கப்படுகின்றன? ஒரு ஏஐ வந்ததன் காரணமாக மனித ஆற்றல்களுக்கு நாம் இன்று முக்கியத்துவம் கொடுக்கின்றோமா? அது நம்முடைய மாணவர்களுக்கு கட்டாயம் தெரிய வேண்டும். அதனால் ஒரு சில கருத்துக்களை உங்கள் முன் சொல்கிறேன். முதலாவதாக, மனித ஆற்றல்கள் முக்கியமான ஒன்றாக கருதப்படுவது நம்முடைய உடல் ஆற்றல். இன்று உடலாற்றல் இருக்கின்ற மனிதனால் எதையும் சாதிக்க முடியும். அப்படிப்பட்ட மனிதர்கள்தான் இன்று வரலாற்றில் இடம்பெற்றிருக்கிறார்கள், சாதித்திருக்கிறார்கள். ஆனால் இந்த பணியை ஒரு இயந்திரம் செய்யுமே ஆனால் அங்கே மனிதன் சோம்பேறியாகி விடுகின்றான். தன்னுடைய உடல் ஆற்றலை அவன் அங்கே பயன்படுத்தவில்லை. இரண்டாவதாக, மன ஆற்றல். மன ஆற்றல் இருந்தால் எந்த செயலையும் ஒரு மனிதனால் செய்ய முடியும். நம்முடைய மனதை நாம் ஒருங்கிணைத்து கட்டுக்கோப்போடு வைத்து இந்த பணியை நான் இப்படி செய்ய வேண்டும் என்று பல துறைகளில் நாம் ஆய்வு செய்து ஒரு தீர்வை எடுக்கின்றோம். ஆனால் இந்த வேலையை நாம் இந்த ஏஐக்கு கொடுப்பதன் வழியாக நம்முடைய ஆற்றல் குறைந்து கொண்டு வருகிறது. நாம் ஒரு காலப்போக்கில் நாம் ஒரு மிருகமாக கூட மாறிவிடுவோம். ஏனென்றால் நம்முடைய மன ஆற்றலை கட்டுப்படுத்த மனிதனால் முடியாது. மூன்றாவதாக, நம்முடைய அறிவாற்றல். அறிவாற்றல் எங்கே பெருகும்? நம் படிக்கின்ற இடங்களில், கல்லூரிகளில் இதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு வழங்கப்படுகிறது. ஏனென்றால் கேள்விகள் கேட்டு, கேள்விகள் வழியாக நம்ம பல ஆய்வுகள் மேற்கொண்டு அதன் வழியாக தரவுகளை சேகரித்து நாம் ஒரு தீர்வை எடுக்கின்றோம். ஆனால் இந்த வேலையும் என்னால் செய்ய முடியாது அப்படி என்று நாம் ஒரு ஏஐ, ஒரு எந்திரத்திற்கு கொடுப்போமே ஆனால் அங்கேயும் மனிதனுடைய அறிவாற்றல் குறைக்கப்படுகின்றது. நான்காவதாக, படைப்பாற்றல். இன்று அனைத்து தொழில் நிறுவனங்களும் எதிர்பார்ப்பது திறமை உள்ள, புதியன படைக்கின்ற, புதிய நுட்பத்திற்கான பணியில் ஈடுபடுகின்ற மனிதர்களை தான் இன்று தொழில் நிறுவனங்கள் எதிர்பார்க்கின்றன. ஆனால் அந்த வேலையும் ஒரு மனிதனால் செய்ய முடியாமல் ஒரு இயந்திரம் செய்யுமே ஆனால் அங்கேயும் மனிதனுடைய ஆற்றல் அடிவாங்கி விடுகிறது. எனவே நாம் என்ன செய்கிறோம்? ஒரு ஏஐ பயன்படுத்துவதன் வழியாக நம்முடைய ஆற்றல்கள் குறைக்கப்படுகின்றனவா, அல்லது நம்முடைய மாணவர்கள் எந்த விதமான புரிதலில் ஈடுபட்டிருக்கிறார்கள் அப்படின்னுள்ளதை நம்ம ஃபைனல் இயர் ஏஐ ஸ்டூடெண்ட் ஹரிணி அவங்கக்கிட்ட கேட்போம். ஏஐ மனித ஆற்றலை பாதிக்கலை, அது மாறாக மனித ஆற்றலை வளர்க்கிறது. எப்படின்னா, இந்த உலகத்தில் எப்பொழுதும் ஒரு புதிய டெக்னாலஜி வரும்போது மனிதர்கள் ஸ்டார்டிங்கில் அதை பார்த்து பயப்படுறாங்க. உதாரணமாக சொல்லப்போனால் கணினி, கம்ப்யூட்டர் வந்தபோது எல்லாரும் நினச்சாங்க மனிதர்களின் அறிவு குறைந்து விடும் என்று. ஆனால் அப்படி நிகழவில்லை. அதே போல் இணையம், இன்டர்நெட் வந்தபொழுது மனிதர்களின் சிந்தனை குறைவுபடும் என்று நினைச்சாங்க. ஆனால் அதுவும் நிகழவில்லை. அதே போல்தான் ஏஐ, இது எல்லாமே அழிக்கிறதுக்காக ஏஐ வரலை, அதை அடுத்த ஒரு ஸ்டேஜுக்கு கொண்டு போக தான் ஏஐ வந்திருக்கு. இப்போது மருத்துவத்துறையில் ஏஐ இருக்குது. ஆனால் ஏஐ மருத்துவர்களை மாற்றிட்டா? இல்லை, மருத்துவர்களின் அறிவை தான் அது பெருக்குது. அது மாதிரி தான் ஏஐ எப்பொழுதும் ஒரு மனிதருக்கு ஈடாக வர முடியாது. ஏன்னா அந்த ஏஐ யூஸ் பண்ணுறது ஒரு மனிதன் தான். இன்னும் எளிமையாக பார்க்கணுன்னா, நெருப்பு உணவு சமைக்க நாம் பயன்படுத்துகிறோம். அதே நெருப்பு தான் ஒரு வீட்டை அழிக்கவும் பயன்படுகிறது. இதனால் நம்ம நெருப்பை வெறுக்கிறோமா? இல்லை, நெருப்பை பயன்படுத்தும் முறைகளை தான் நம்ம கற்றுக்கொள்கிறோம். அது மாதிரி ஏஐவை எப்படி பயன்படுத்தணும், அந்த முறைகளை கற்றுக்கொண்டால் ஏஐ எப்பொழுதும் நமக்கு ஒரு எதிரி அல்ல, நம் திறனை மேம்படுத்தும் ஒரு கருவிதான். மிக அழகாக சொன்னீர்கள் ஹரிணி. நான் இப்போது உங்களிடம் ஒரு கருத்தை பற்றி விவாதிக்கலாம் என்று நினைக்கிறேன். அதாவது, நுட்பமாக ஆராயும் திறன், தீர்வு காணும் திறன், முடிவெடுக்கும் திறன், தொடர்பு கொள்ளும் திறன்கள் ஆகிய இந்த அறிவு திறன்கள் மனிதர்களிடம் இயல்பாகவே இருக்கின்றன.
இவை இப்போது ஏஐயில் எந்த அளவில் உருவாகி உள்ளன? மேலும் இவை மேலும் வளர்ச்சி பெற்றால் உலக புகழ்பெற்ற வரலாற்றாசிரியர் யுவால் நோவா ஹராரி எச்சரிப்பது போல் 2050ற்குள் உலக அளவில் பொருளாதாரத்தில் பயனற்ற ஒரு வர்க்கம், அதாவது யூஸ்லெஸ் கிளாஸ் என்ற நிலை உருவாகுமா? பிபின்ஷியா, இதை பற்றி விவாதிக்க முடியுமா? ஏஐ ஒரு திறமைனோட திறமைகளை எப்போவுமே குறைக்காது. அதை சரியான முறையில் நம்ம பயன்படுத்தும் போது அது மனிதனுடைய திறமைகளை இன்னும் வளர்க்கிறது. மனித மனத்தோட சிறப்பான திறன் என்னன்னா அது சிந்திக்கிற திறன் தான். நம்ம பார்க்குற பல பொருட்களும் எல்லா படைப்புகளுமே ஒரு மனிதனுடைய சிந்தனையால் உருவான ஒன்று தான். இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இது கூட மனிதனுடைய கற்பனையால் உருவான ஒன்று தான். ஸோ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஒரு மனிதன் தன்னுடைய திறனை தானே அளிப்பதற்காக ஒரு தொழில்நுட்பத்தை உருவாக்குவானா? இல்லையே. அதே போல தான் இந்த ஏஐ தொழில்நுட்பமும் தன்னுடைய திறனை வளர்ப்பதற்காக ஒரு மனிதன் உருவாக்கிய ஒன்று. இப்போ எடுத்துக்காட்டாக பார்க்கணுன்னா, ஒரு மாணவன் ஏஐ மூலமாக ஒரு பாடத்தை படிக்கிறான் அப்படின்னா அந்த ஏஐ அந்த மாணவனுக்கு அந்த பாடம் சம்பந்தப்பட்ட பல கருத்துக்களை தொகுத்து வழங்குது. அது அந்த மாணவருடைய அறிவை விரிவாக்குமே தவிர அதை குறைக்காது. இதை போலவே இன்னும் பல துறைகளில் இந்த ஏஐ மனிதனுக்கு உதவுகின்றது. ஆனால் ஏஐயால் மனிதனுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ள முடியாது. இப்போ ஒரு பிரச்சனை வருகிறது, அது எப்படிப்பட்ட பிரச்சனை அப்படிங்கிறத உணர்ந்து கொள்ளக்கூடிய தன்மை அது மனிதன்கிட்ட மட்டும்தான் இருக்குது. இப்போ ஏஐ கிட்ட அதற்கான தீர்வை கேட்கும்போது அது ஏற்கனவே இருக்கின்ற பல தகவல்களை சேகரித்து நமக்கு ஒரு தீர்வை தரலாம். ஆனால் அந்த தீர்வு புதுமையான தீர்வாக எப்போவுமே இருக்காது. ஒரு மனிதனால் மட்டும்தான் ஒரு பிரச்சனைக்கு புது வகையான தீர்வுகளை கண்டுபிடிக்க முடியும். அந்த தீர்வுகள் மட்டும்தான் அந்த பிரச்சனைக்கு மிகவும் சரியான தீர்வுகளாக இருக்கும். இன்னும் நம்மளோட எதிர்காலத்தில் இந்த ஏஐ டெக்னாலஜி மாதிரி இன்னும் நிறைய டெக்னாலஜிஸ் வரலாம். ஆனால் அது எல்லாமே ஒரு மனிதனுடைய கற்பனையில் உருவான ஒன்றாக மட்டும்தான் இருக்க முடியும். ஆகவே ஏஐயை ஒரு ஆசிரியராகவோ ஆலோசகராகவோ அல்லது உதவியாளராகவோ மட்டுமே பயன்படுத்த வேண்டும். அந்த ஏஐ தார தீர்வுகளை நம்ம அப்படியே ஏற்றுக்கொள்ளக்கூடாது. ஏன்னா ஏஐ மனிதனை மாற்றி அமைக்க வந்தது கிடையாது. அது மனிதனின் திறமைகளை வளர்க்க மனிதனை உருவாக்கிய ஒரு சக்தி வாய்ந்த கருவி மட்டுமே ஆகும். மிகச் சரியான புரிதல் பிபின்ஷியா. அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸின் கருவிகளை ஆக்கப்பூர்வமாக எப்படி பயன்படுத்தலாம்ன்ற புரிதல் நம்மளுடைய மாணவர்கள்ட்ட இருக்கிறது மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. இது ஒரு பாராட்டுக்குரிய விஷயமும் கூட. சரி, இந்த ஏஐயில் ஒவ்வொரு வாட்டியும் நம்ம ஏதாச்சும் நம்ம தேடுதல் நடத்தும் போது அந்த கேள்விக்கான பதிலையும் அதற்கான தரவுகளையும் நமக்காக தேடி தருவதற்காக டேட்டா சென்டரை போய் அடைகிறது நம்மளுடைய கேள்விகள். அங்கே அந்த டேட்டா சென்டர் அளவுக்கு அதிகமான மின் ஆற்றலையும் நீர் வளங்கள், குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால் நன்னீர் வளங்கள், அதாவது மனிதர்கள் அன்றாட வாழ்க்கைக்கு பயன்படுத்தக்கூடிய நீர் ஆதாரங்களை அது மிக பெரிய அளவில் பயன்படுத்துகிறது. ஸோ இப்படி பயன்படுத்தும் போது நமது இயற்கை வளங்கள் மற்றும் சுற்றுச்சூழலில் பெரிய பாதிப்புகள் ஏற்படுத்துகின்றன. இந்த பாதிப்புகளையும் இதற்கு உண்டான தீர்வுகளையும் பற்றி ஜோஷன் உங்களால் சொல்ல முடியுமா? ஆமாம் ஆசிரியரே, அறிந்திருக்கிறோம். உதாரணத்திற்கு ஒரு பெரிய ஏஐ டேட்டா சென்டர் ஒரு நாளிற்கு 50,000 வீடுகளில் பயன்படுத்தும் அளவிற்கு மின்சாரத்தையும் 40,000 மக்கள் ஒரு நாளிற்கு பயன்படுத்தும் அளவிற்கான நன்னீரையும் பயன்படுத்துகிறது. மேலும் கார்பன் எரிபொருள்கள், ஃபாசில் எரிபொருள்கள், கார்பன் கழிவுகள், மின்னணு கழிவுகள் ஆகியவை காலநிலை மாற்றத்தையும் பெரிய அளவில் பாதிக்கின்றன. ஆனால் இதற்கான தீர்வுகளும் நம்மிடம் இருக்கின்றது. உதாரணத்திற்கு கிரீன் ஏஐ மற்றும் சஸ்டைனபிள் கம்ப்யூட்டிங் ஆகிய முறைகளை நோக்கி நாம் நகர வேண்டும். முதலாவதாக சோலார் எனர்ஜி மற்றும் விண்ட் எனர்ஜி போன்ற ரினியூவபிள் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜிகளில் டேட்டா சென்டர்கள் இயக்கப்பட வேண்டும். இரண்டாவதாக அனைத்து தகவல்களையும் நேரடியாக பெரிய ஏஐ டேட்டா சென்டர்களுக்கு அனுப்பாமல் பயனாளர்களுக்கு நடுவில் இருக்கும் எட்ஜ் கம்ப்யூட்டிங் முறையில் பயனளிக்க வேண்டும். இதன் மூலமாக லேட்டன்சி, கம்ப்யூட்டேஷனல் காஸ்ட், பவர் எஃபிஷியன்சி அனைத்தும் அதிகரிக்கும். மூன்றாவதாக எனர்ஜி எஃபிஷியண்டான ஹார்ட்வேர், அட்வான்ஸ் கூலிங் சிஸ்டம் மற்றும் எலக்ட்ரானிக்ஸ் ரீசைக்கிளிங் அதிகரிக்க வேண்டும். ஏஐ ஒரு மனிதனுக்கு உதவலாமே தவிர புவியின் எதிர்காலத்திற்கு கேள்விக்குறியாகக்கூடாது. ஜோஷன், நீங்கள் மிக அழகாக டேட்டா சென்டரின் பாதிப்புகளும் அது எங்கு அமைந்தால் நன்றாக இருக்கும் என்பதை தெளிவாக கூறினீர்கள். எனக்கு ஒரு கேள்வி தோன்றுகிறது. இந்த இன்ஜினியரிங் கல்லூரியில் ரிசர்ச் என்பது அடிப்படை தேவையான ஒன்று. மாணவர்களும் ஆசிரியர்களும் இதை அன்றாடம் செய்கின்றார்கள்.
அதில் உள்ள நாவல் ஐடியாஸ், அதில் உள்ள ரிசர்ச் ஃபைண்டிங்ஸ் எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ரிசர்ச் ஆர்டிக்கிளாக பப்ளிஷ் பண்ணோம். ஸோ அப்போ அப்படி பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட்டு நம்ம ஒரு டிராஃப்ட் எழுதுகிறோம். முன்னாடி என்ன பண்ணுவோம்னா டிராஃப்ட் எழுதிட்டு ஒரு டீச்சர்கிட்ட கொடுத்து அதை கரெக்ஷனுக்கு கேட்போம். இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு தான் ஒரு ஏஐ டூல் இருக்கே, அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் அப்லோட் பண்ணுறோம். ஸோ அங்கே அப்லோட் பண்ணி அங்கே நமக்கு லாங்குவேஜ் என்ரிச்மெண்ட், கண்டென்ட் என்ரிச்மெண்ட் எல்லாமே அழகாக கிடைக்குது. அதே நேரத்தில் நம்மளோட ஓன் ஐடியாஸ், நம்மளோட ஓன் இனோவேஷன்ஸ், நம்மளோட ஃபைண்டிங்ஸ் எல்லாமே நம்ம ஏஐ கிட்ட வித்துட்டுறோம். அந்த ஏஐ டூல் என்ன இருக்குன்னா ஒரு மாடல் இருக்குது. அந்த மாடல் அதோட நாலெட்ஜ் பேஸில் நம்மளோட இன்புட்டை அப்படியே அப்லோட் பண்ணி அதிலேருந்து லேர்ன் பண்ணி அது வழியாக ட்ரெயின் ஆகுது. ஸோ அப்போ அதே டூலை இன்னொரு யூசர் வந்து கேட்கும்போது இதே மாதிரி ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டுக்கு இன்னொரு ஐடியா கொடுன்னு சொல்லும்போது நம்ம ஐடியாவை அது ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்குது. நம்ம பப்ளிஷ் பண்ணியிருக்கவே மாட்டோம். ஸோ இதில் பாதிக்கப்படுறது அந்த இன்வென்டர்ஸ், ஃபைண்டர்ஸ். ரிசர்ச் ஐடியா திருட்டு போகாமல் இருக்கிறதுக்கு ஏதாவது தீர்வு இருக்குதா? அபிஷா, உங்களால் சொல்ல முடியுமா? இதற்கான பதில் என்னவென்றால், ஏஐ நேரடியாக மனிதனின் திறமையை திருடுவதில்லை. ஆனால் மனிதன் உருவாக்கிய படைப்புகளில் கோடிக்கணக்கான ஓவியங்கள், இசை, கவிதை, கட்டுரை, புத்தகம் மற்றும் ரிசர்ச் பேப்பர் போன்றவற்றின் மூலம் பயிற்சி பெறுகிறது. இதனால் ஒரு கலைஞர் பல ஆண்டுகள் உழைத்து உருவாக்கிய ஒரு பாணியை, அதாவது ரிசர்ச் பேப்பர்ஸை ஏஐ சில நொடிகளில் கற்றுக்கொண்டு அதை வேறு பயனாளர்களுக்கு அளித்து விடுகிறது. இதனால் அந்த அசல் கலைஞர்களின் மதிப்பு குறைந்து விடுகிறது என்ற கவலை ஏற்படுகிறது. அதனால்தான் நாம் இதுவரை வெளியிடப்படாத, அதாவது பப்ளிஷ் செய்யப்படாத மற்றும் இரகசியமான தகவல்களை ஏஐயிடம் பகிரும்போது எச்சரிக்கையாக இருத்தல் வேண்டும். அது மட்டுமல்லாது வேறு பிரச்சனைகள் என்னவென்றால், ஒருவரின் புகைப்படத்தை வைத்து அவர்கள் செய்யாத செயல்களை காட்சியளிப்பது போல் உருவாக்குவது மற்றும் அவர்கள் பேசாத வார்த்தைகளை வைத்து அந்த ஏஐ ஃபோட்டோவில் பேசுவது போல் சித்தரிப்பது மற்றும் புகழ்பெற்ற பாடகர்களின் குரல்களை வைத்து அவர்கள் இசையமைப்பது போல் அவர்களின் அனுமதியின்றி செய்வது ஐபிஆர் சட்டத்திற்கு எதிரானது. இதனால் என்ன செய்ய வேண்டும் என்றால், மனிதர்களின் முறையான அனுமதியும் அவர்களின் சரியான அணுகல் உரிமையும் இருந்தால் மட்டுமே அவர்களின் தனிப்பட்ட டேட்டாக்களை பயன்படுத்த வேண்டும் என்ற சட்டம் கொண்டு வர வேண்டும். மற்றும் ஐபிஆர் சட்டங்களில் ஏஐ உருவாக்கிய உள்ளடக்கத்தை ஏஐ ஜென்ரேட்டட் என அச்சிடப்பட வேண்டும். என்றால்தான் அது ஏஐயால் ஜென்ரேட் செய்யப்பட்டது என்று பார்ப்பவர்களுக்கு புரியும். அசல் அல்லது ஒரிஜினல் யூசர்ஸ் டேட்டா என்பது தெரியாது. அதே நேரம் ஏஐ ஒரு கருவி மட்டுமே. ஏஐக்கு சொந்தமாக சிந்தனை செய்யவோ கற்பனை செய்யவோ இயலாது. மனிதர்கள் கொடுக்கும் வழிகாட்டுதலின் அடிப்படையில் மட்டுமே செயல்படுகிறது. எனவே தனிப்பட்ட நபர்களின் தனிப்பட்ட இரகசியமான டேட்டாக்களை ஏஐயிடம் பகிரும்போது எச்சரிக்கையாக இருத்தல் வேண்டும். அது ஒரு பிரச்சனையாக இன்றும் பார்க்கப்படுகிறது. எபின், ஏஐ நம் வேலைகளை எடுத்துக்கொள்கிறதா அல்லது ஏஐ பயன்படுத்த தெரியாதவர்களின் வேலை எடுத்துக்கொள்கிறதா? கடந்த சில ஆண்டுகளில் செயற்கை நுண்ணறிவு அதிக வளர்ச்சி அடைந்துள்ளது. இதனால் இன்று நாம் பயன்படுத்தும் ChatGPT, ஜெமினி, கிளாட் போன்ற கருவிகள் நிறுவனத்தில் பணிபுரியும் முறையை மாற்றிக்கொண்டு வருகிறது. இதனால் ஏஐ நம் வேலையை பறித்து கொள்ளும் என்றால் ஆம், சில வேலைகளை மாற்றும். ஆனால் அதை போலவே புது வேலை வாய்ப்புகளையும் உருவாக்குகிறது. இன்று நிறுவனங்களில் மீண்டும் மீண்டும் செய்யப்படும் வேலைகள், அதாவது ரிப்பிட்டேட்டிவ் டாஸ்க், உதாரணத்துக்கு டேட்டா என்ட்ரி, சாஃப்ட்வேர் டெஸ்டிங் மற்றும் கண்டென்ட் ரைட்டிங், கஸ்டமர் சப்போர்ட் போன்ற வேலைகள் இன்று பெரும்பாலும் ஏஐ பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இதனால் நிறுவனங்கள் பணியாளர்களின் எண்ணிக்கையை குறைத்து வருகின்றன. சமீபத்தில் மைக்ரோசாஃப்ட், மெட்டா, கூகுள் போன்ற நிறுவனங்கள் தங்களின் ஆயிரக்கணக்கான பணியிடங்களை குறைத்து தங்களின் ஏஐ வளர்ச்சி மற்றும் ஆராய்ச்சிக்கான முதலீடுகளை அதிகரித்து வருகிறது. இதிலிருந்து என்ன தெளிவாக தெரிகிறது என்றால், ஏஐ வேலை வாய்ப்புகளை குறைத்தாலும் அது இன்னும் புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்கி கொண்டு தான் இருக்கிறது. இன்று உதாரணத்துக்கு ஏஐ இன்ஜினியர், எம்எல் இன்ஜினியர், ஏஐ ட்ரெயினர், ஏஐ ஸ்பெஷலிஸ்ட், ப்ராம்ப்ட் இன்ஜினியர் போன்ற புது வேலை வாய்ப்புகள் நிறைய உருவாக்கியுள்ளது. மாணவர்களாகிய நாம் என்ன தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், இனி பட்ட படிப்பு மட்டும் போதுமானது அல்ல, அதற்கூட ஏஐ டூல்ஸ் பயன்படுத்தும் திறன், ப்ராப்ளம் சால்விங், கம்யூனிகேஷன், கிரிட்டிக்கல் திங்கிங் போன்ற திறன்களும் மாணவர்களுக்கு இருக்க வேண்டும். அதுபோல் ஒரு முக்கியமான கருத்து என்னவென்றால், ஏஐ நேரடியாக உங்கள் வேலையை எடுத்துக்கொள்ளாது. அப்சரா, நாம் மனிதர்களின் உணர்ச்சிக்கும் ஏஐ காட்டும் உணர்ச்சிக்கும் என்ன வித்தியாசம் என்று சொல்ல முடியுமா? ஆம், செயற்கை நுண்ணறிவு இன்று உலகின் பல துறைகளிலும் மனிதனுக்கு உதவியாக திகழ்பட்டு வருகிறது. அது
மிகச் சிறந்த தகவல்களை மிகவும் வேகமாக ஆராய்ந்து அதன் முடிவுகளை துல்லியமாக வழங்கும் திறன் கொண்டது. ஆனால் ஏஐக்கு அன்பு, பாசம், இரக்கம், மனிதநேயம் போன்ற மனித உணர்வுகள் இல்லை. ஒரு தாயின் அன்பையும் ஒரு நல்ல நண்பனின் அக்கறையையும் பிறரின் மனதை உணர்ந்து கொள்ளும் மனதையும் ஏஐ ஒருபோதும் பெற்றிருக்க முடியாது. ஒரு மனிதனால் மட்டுமே பிறரின் உணர்ச்சிகளையும் சூழ்நிலைகளையும் அறிந்து கொண்டு மனசாட்சியின் அடிப்படையில் முடிவுகளை எடுக்க முடியும். என்னதான் இருந்தாலும் ஏஐயை உருவாக்கியது மனிதனே என்பதனால் படைப்பாளி எப்பொழுதும் படைப்பை விட உயர்ந்தவரே ஆவார் என்பதை நாம் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே ஏஐ மனிதனுக்கு உதவும் மிகச்சிறந்த கருவி மட்டுமே. அது ஒருபொழுதும் மனிதனின் இடத்தை பிடிக்காது. மாணவர்களாகிய நாம் தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவோம், ஆனால் அதே சமயம் மனித நேயத்தை பாதுகாப்போம். இந்த உலகின் மிகச்சிறந்த படைப்பு மனிதன் மட்டுமே ஆகும். இதை குறித்து நமது தாளாளர் தந்தை என்ன கூறுகிறார் என்று கேட்போமா? மிக சிறப்பானதொரு கலந்துரையாடலாக இந்த கலந்துரையாடல் அமைந்திருந்தது. செயற்கை நுண்ணறிவு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தேவைதானா? அப்படியே தேவை என்றால் அது எப்படி பயன்படுத்தப்பட வேண்டும்? இது மனித ஆற்றலை விழுங்குகிறதா அல்லது மனிதனுக்கு ஆற்றல் சேர்க்கிறதா என்பதையெல்லாம் விமர்சன கண்ணோட்டத்தோடு நம்முடைய பேராசிரியர்களும் மாணவ செல்வங்களும் அழகாக விரிவாக எடுத்துரைத்திருக்கிறீர்கள். கேட்டுக்கொண்டிருந்த போது ஆச்சரியமாக இருந்தது. ஒரு தெளிவு நமக்கு கிடைத்திருக்கிறது. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், செயற்கை நுண்ணறிவு தேவைதானா என்றால் அது தேவைதான். இது யாருடைய படைப்பு என்றால் அழகாக சொன்னீர்கள், மனிதனுடைய படைப்பு தான். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தன்னை படைக்க இயலாது, மனிதன்தான், மனிதனுடைய நுண்ணறிவு தான் அதை படைக்கிறது என்றால் மனிதனுடைய தேவைக்காக, மனித வளர்ச்சிக்காக, இந்த உலகினுடைய முன்னேற்றத்திற்காக தான் மனிதன் இதை புதிதாக கண்டுபிடித்து கொண்டிருக்கிறான். இன்னோவேட்டிவ் திங்கிங் என்று சொன்னீர்கள், நாவல் ஐடியாஸ் என்று சொன்னீர்கள். புதுமையாக மனிதன் சிந்திப்பதன் விளைவாக இந்த செயற்கை நுண்ணறிவு இடம்பெறுகிறது. இது ஏஐ டூல் என்ற வார்த்தையை பயன்படுத்தினீர்கள். இது ஒரு கருவி மட்டுமே. எந்தெந்த விதத்தில் இது நமக்கு பயன்படுகிறதோ அந்தந்த விதத்தில் இந்த கருவி மனிதனுக்கு பயன்பட வேண்டும். மாறாக மனிதனால் படைக்கப்பட்ட இந்த கருவியை மனிதனை விழுங்கிவிடக்கூடாது, மனிதனுடைய வளர்ச்சியை தடை செய்துவிடக்கூடாது, மனிதனுடைய வாழ்வுக்கு உலை வைத்து விடக்கூடாது என்பதையெல்லாம் மிக அருமையாக எடுத்துரைத்தீர்கள். எனவே நாம் இந்த நாளில் சிந்தித்து பார்க்கிற போது விமர்சன கண்ணோட்டத்தோடு இதை பார்க்கிறோம். மனிதனுடைய பகுத்து அறியக்கூடிய அந்த ஆற்றலை யாரும் திருடிவிட இயலாது. கடவுளுடைய மிக நுட்பமான படைப்பு இந்த மனித படைப்பு. அவர் நமக்கு தந்த மாபெரும் கொடை என்பது பகுத்து ஆயக்கூடிய அந்த கொடை. எது நன்மையானது, எது தீமையானது, எது உகந்தது, எது நமக்கு வேண்டாதது என்பதையெல்லாம் ஆய்ந்து அறியக்கூடிய ஆற்றலை இறைவன், நம்மை படைத்த கடவுள் நமக்கு தந்திருக்கிறார். எனவே இந்த செயற்கை நுண்ணறிவு இருக்குமா என்றால் இருக்கும், தேவைதானா என்றால் தேவைதான். அதே நேரத்தில் அதை பயன்படுத்தக்கூடிய மனிதர்களாகிய நாம் குறுக்கு வழியிலே அதை பயன்படுத்துவது, அழிவிற்காக பயன்படுத்துவது, பிற சமூகத்தை கெடுப்பதற்காக பயன்படுத்துவது என்பதை தவிர்த்து ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்துவது, அடுத்த சமூகத்திற்கு சிறப்பான ஒரு கட்டமைப்பை கொண்டு செல்வதற்காக பயன்படுத்துவது, தங்களுடைய அறிவின் ஆற்றலை இன்னும் அதிகரிப்பதற்காக பயன்படுத்துவது என்ற சிந்தனையிலே, புதிய சிந்தனையிலே ஒரு மனிதன் இதை அணுகிற போது இந்த செயற்கை நுண்ணறிவு மிகுந்த பலன் தரக்கூடிய ஒன்றாக அமைந்திருக்கிறார். கடவுள் நமக்கு சில மதிப்பீடுகளை தந்திருக்கிறார். மனிதனாக பிறந்த கடவுள் அதை வாழ்ந்தும் காட்டியிருக்கிறார். அந்த மதிப்பீடுகளை எப்போதும் நம் கண்முன் நிறுத்தி அந்த மதிப்பீடுகளுக்கு உரம் சேர்க்கின்ற விதமாக இந்த செயற்கை நுண்ணறிவு என்ற அந்த கருவி பயன்படட்டும். ஏழைகளுக்கு உதவுவதாக இருக்கட்டும், மருத்துவ துறையிலே மருத்துவ சாதனை புரிவதாக இருக்கட்டும், வாகனம் என்று வருகிற போது போக்குவரத்து துறையிலே மனித உயிர்களை பழிவாங்காத வண்ணம் அதை செயல்படுத்துவதாக இருக்கட்டும்,
உலகம் என்ற இந்த நம்முடைய பொது வீட்டை காக்க வேண்டிய அந்த கடமையிலே இயற்கை சீற்றத்திற்கு அல்லது இயற்கை அழிவிற்கு மனிதனே அதற்கு காரணியாக இருந்தால் அதற்கு முட்டுக்கட்டை இடுவதாக இருக்கட்டும். இவை அனைத்துமே செயற்கை நுண்ணறிவு என்ற அந்த இன்னோவேட்டிவ் திங்கிங், ஸ்கில்ஃபுல் திங்கிங், கிரிட்டிக்கல் திங்கிங் நமக்கு உதவுமேயானால் நிச்சயமாக இவற்றை பயன்படுத்துவதிலே எந்த தவறும் இல்லை. எனவே சரியாக பயன்படுத்துவோம். கடவுள் நமக்கு தந்த ஒரு கொடை எனவே இதை பார்ப்போம். கடவுள் நமக்கு தந்திருக்கக்கூடிய இந்த அறிவின் நுட்புலன்களை மிக சிறப்பான விதத்தில் வடிவமைப்போம். மனித சமூகத்தை கட்டமைப்போம். இந்த உலகத்திற்கு ஒரு புதிய உயிர் கொடுப்போம். எல்லோரும் வாழ வேண்டும், வளர வேண்டும் என்ற உணர்வோடு புது யுகம் படைக்க நாம் அனைவரும் இணைந்து துணிந்து செயலாற்றுவோம். அன்புமிக்க மாணவ செல்வங்களே, பேராசிரியர் பெருமக்களே, உங்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் இந்த நேரத்தில் உரித்தாக்கிக் கொள்கிறேன். வெறும் பாட புத்தகங்களோடு உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் அமைத்து கொள்ளாமல் மிக சிறப்பாக நுட்புலனோடு இதை கற்றிருக்கிறீர்கள், அழகாக சிந்தித்திருக்கிறீர்கள், உங்களுடைய வாழ்க்கை தன்மையோடு அதை ஒட்டி பார்த்திருக்கிறீர்கள். நீங்கள் உண்மையிலேயே புது உலகத்தை உருவாக்கக்கூடிய மிக சிறந்த சிற்பிகளாக இருப்பீர்கள் என்பதிலே எந்த மாற்று சிந்தனையும் இல்லை. உங்களை வாழ்த்துகின்றேன், பாராட்டுகின்றேன். இவ்வளவு நேரம் இதை பார்த்து ரசித்து கவனித்து பல்வேறு தரவுகளை தனதாக்கி கொண்ட மாதா டிவி நேயர்களுக்கும் குழுத்திரை மறைமாவட்ட தேனருவி மீடியா அன்பர்கள், அவர்கள் இயக்குகின்ற அருள் தந்தை சுனில், அத்தனை பேருக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வணக்கங்களையும் உரித்தாக்கிக் கொள்ளுகின்றோம்.